வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் சௌந்தரிய லகரில் இருக்கக்கூடிய 29வது பாடல். இந்த பாடலை கர்ப்பிணி பெண்கள் படிக்கிறதுனால சுகப்பிரசவமாகும். அதோட இந்த பாடலை படிக்கிறதுனால நமக்கு எப்பவும் தொல்லை தரக்கூடியவங்க, சண்டை போட்டுக்கிட்டு நமக்கு எப்பவுமே கஷ்டம் கொடுக்கக்கூடியவங்களால நமக்கு எந்த துன்பமும் வராமலும் தடுக்கும். வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். கிரீடம் வைரிஞ்சம் ஹரிஹர புரக கைடப விதக கடோரி கோடீரி கலசி ஜஹி ஜம்பாரி மகுடம் பிரணம் ரேஷு ஏதேஷு பிரசபம் உபயா தஸ்ய பவனம் பவஸ்ய அப்யுக்தானே தவ பரிஜனோக்திஹி விஜயதே. இந்த பாடல்ல ஆதிசங்கரர் அம்பாளுடைய மாளிகையில அவளுடைய சேடி பெண்கள் பேசுற வார்த்தைகளை குறிப்பிடுறாரு. அதாவது அம்பாளுடைய காலடிய பிரம்மதேவன், மகாவிஷ்ணு, இந்திரன் மற்ற தேவர்கள் எல்லாருமே வணங்குறாங்களாம். எந்நேரமும் அவளுடைய காலடியிலேயே வணங்கி இருக்கிறாங்க. அந்த உயர்ந்த நிலையில அம்பாள் இருந்தா கூட ஒரு பத்தினியாக தன்னுடைய கணவன் வேறு வேலையா வெளியே போயிருக்காரு, அவர் வர்றாருன்னதுமே அவருக்கு பார்த்து பணிவிட செய்யறதா ரொம்ப முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து வேகமா எந்திரிச்சு அவரை வரவேற்க போறாளாம். அப்படி வரவேற்க போகும்போது தேவர்கள் எல்லாரும் வணங்குறாங்க இல்லையா, அவங்களுடைய கிரீடத்து மேல அவளுடைய கால்பட்ட விழுந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால அவளுடைய சேடி பெண்கள் சொல்றாங்களாம், அம்மா கொஞ்சம் பார்த்து கவனமா நடங்க, கீழே விழுந்துட வேண்டாம், இவங்களுடைய கிரீடங்கள்லாம் இங்க கீழே இருக்கு, அதுல இருந்து ஒதுங்கி வாங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஏன்னா உன்னுடைய கணவன் ஒரு வேலையா வெளியே போயிட்டு வராரு, இப்போ வந்ததுமே அவரை நீ வரவேற்கணும், அவருக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கறதுனால உன் கண்ணு முன்னாடி இருக்க எந்த விஷயமே உன் கவனத்துல இருக்காது, அந்த மாதிரி நீ போறப்ப கவனமா போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா. இதோட பொருள் இன்னும் விளக்கமா பார்க்கலாம். கிரீடம் வைரிஞ்சம் அப்படின்னா, வைரிஞ்சம் அப்படிங்கிற கிரீடம் பிரம்மதேவருக்கு உரியது. பரிஹர புரக, புரக அப்படின்னா உனக்கு எதிரில் இருக்குது, பரிஹர அப்படின்னா அது கொஞ்சம் ஒதுக்கிட்டு அதுல இருந்து விலகி வாமா. கைடப பிதக அப்படின்னா கைடபன் அப்படிங்கிற அரக்கனை அழித்த, கடோரி கோடீரி அந்த அரக்கனை அழித்த விஷ்ணு இருக்காரு இல்லையா, அவருடைய கிரீடம் கடினமானதா இருக்குமா. கடோரேனா கடினமான, கோடீரினா கிரீடம், கடினமான கிரீடத்தை அணிந்த நாராயணனுடைய கிரீடமும் அங்கதான் இருக்கு. அவரும் ஒரு பெரிய அரக்கனை அழிச்ச ரொம்ப பராக்கிரமம் நிறைந்தவர் தான். ஸ்கலசி ஜஹி, ஜஹினா அங்கிருந்து விலகிவாமா. ஸ்கலசி அப்படின்னா கீழே விழுந்துராம விலகிவாமா. ஜம்பாரி மகுடம், ஜம்பன் அப்படிங்கிற அரக்கனை அழிச்ச தேவேந்திரனுடைய மகுடமும் அங்கதான் இருக்கு. பிரணம் ரேஷு ஏதேஷு அப்படின்னா அவங்க எல்லாரும் உன்னை வணங்குறதுனால அவங்களுடைய கிரீடம் எல்லாம் அங்க இருக்கு. பிரசப அப்படின்னா ரொம்ப அவசரமாக நீ அங்கிருந்து எந்திரிச்சு வர்ற. ஏன்னா உபயா தஸ்ய அப்படின்னா திரும்பி வரக்கூடிய, அவனை உன்னுடைய மாளிகைக்கு திரும்பி வரக்கூடிய, கைலாயம் அப்படிங்கிற மாளிகைக்கு உன்னுடைய கணவனாகிய சிவபெருமான் திரும்பி வர்றாரு. பவஸ்ய அப்யுக்தானே அப்படின்னா சிவபெருமானை வரவேற்கிறதுக்காக நீ அவசரமாக வர்ற, அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா வாமா அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க அப்படின்னா, தவ அப்படின்னா உன்னுடைய, பரிஜனோக்திஹி அப்படின்னா உன்னுடைய சேடி பெண்கள், பணிப்பெண்கள், விஜயதி அவங்களுடைய குரல் அங்க ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த பாடல்ல அம்பாள் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கா அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. அதாவது பெரிய அரக்கர்களே அழித்த, பராக்கிரமம் நிறைந்த பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரன் இவங்க எல்லாருமே அவருடைய காலடி பணியக்கூடிய உயர்ந்த நிலையில அவ இருக்கிறா. ஆனா ஒரு பத்தினியாக தன்னுடைய கணவன் தான் முக்கியம், இது எல்லாமே அவளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, அவருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கா அப்படிங்கறதையும் இந்த பாடல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்ததா இந்த பாடலை படிக்கிறதுனால சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒவ்வொரு முறையும் இந்த பாடலை பொருள் உணர்ந்து படிக்கும் போது இந்த விஷயத்த நம்ம கற்பனையில கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வரும் போது ஒரு குழந்தை வெளியே வர்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இலகுவா மாறும். அந்த உணர்வு அந்த குழந்தைக்கும் இருக்கும், அந்த தாய்க்கும் இருக்கும். அதே மாதிரி மூணாவதா நமக்கு எதிராக இருக்க கடினமான மக்களை நாம எதிர்கொள்றதுக்கு தேவைப்படுற அவங்களுடைய தடைகளை எல்லாம் தாண்டி நம்ம வெளியே வர்றதுக்கும் இந்த பாடல் நம்ம கற்பனைக்கு கொண்டு வரும் போது அதுக்குரிய பலமும் அதுக்குரிய யுக்திகளும் நமக்கு தெரியும்.